ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாவு எடுத்து வெளியே வைக்க சொன்னேன், வச்சியா? சோலி முடிச்சு வைக்கிற. ஏன்னா இன்னைக்கு சர்ப்ரைஸா நைட்டுக்கு உன்னை டின்னருக்கு வெளியே கூட்டு போலான்னு இருந்தேன். எங்க போறோம்? அவ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது, அதனாலதான் அவகிட்டே அந்த சாய்ஸ் நான் கொடுத்துட்டேன். சரி. அது வந்து உனக்கே பிடிச்ச இடம் எங்க, நீ சொல்லி பாப்போம். KFC தானே? ஐயோ சூப்பர். ஐயோ எஸ்கேப் ஆயிட்டானே. போ ரெடியா டக்குனு போயிட்டு வந்துடலாம், சரியா? இருந்தாலும் ஒரு மாவு டப்பா எடுத்து வெளியே வச்சிருந்துருக்கலாம். இப்ப அதுக்கு 1000 ரூபாய் செலவாகும். இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரிட்ஜ்ல நான் மாவே வைக்கல. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். இத நான் எதிர்பார்க்கலையே. Oh my god. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுலடோ. கொஞ்சம் கிச்சன் உள்ள வரீங்களா? தோசை இட்லி. நம்ம வீட்டுல மொத்தம் 5 பேரு. ஆளுக்கு 6 தோசைன்னா 30 தோசை ஊத்தணும். தோசைக்கு 2 நிமிஷம்னா அப்ப 1 மணி நேரம் ஊத்தணும் அந்த தோசை. தோசை கூட சேர்ந்து நானும் வேக வேண்டியது வரும். இதே இட்லின்னா 2 நிமிஷத்துல ஊத்துவேன், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இட்லியே ஊத்திடுமா? எங்க போறீங்க? நில்லுங்க. இப்ப தோசை ஊத்துறதா இருந்தா இந்த கல்ல கழுவு வேணாம், அப்படியே வச்சிடலாம். இதே இட்லி ஊத்துறதா இருந்தா ஒவ்வொரு தட்டுல இருக்க பத்தை பார்த்து பார்த்து தேய்க்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இப்ப தோசை ஊத்தினாலும் 1 மணி நேரம் ஆகும், இட்லி ஊத்தினாலும் ஆகும். இப்ப சொல்லுங்க, தோசை ஊத்துறதா இல்ல இட்லி ஊத்துறதா? சமைக்கவே வேணாம், அதுதான் அவங்க மைண்ட் செட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. உப்புமா இருக்கா அவனுக்கு கொடு. பாத்தியா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அதுக்கு. பாத்தியா அச்சோ அது தள்ளிட்டுருச்சு. கதை ஓப்பன் இப்ப அடிச்சுக்க, இப்ப அடிச்சுக்க. வர்றா கேட் ஓப்பன் பண்ணியாச்சு, அடிச்சுக்க அடிச்சுக்க. கனவு வர்றா பேக் ஷாட்டா விஷால் பேக் ஷாட் நைஸ்.